இவை எல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பு இஸ்ரவேல் புத்திரர் மீது வந்தது. தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பிற்று. அது அவர்களில் கொழுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று. இவை எல்லாம் நடந்தும் அவர்கள் மனந்திரும்பவில்லை. தேவன் அவர்களுக்கு செய்த அதிசயங்களை நம்பவில்லை. தேவன் அவர்களை கண்டித்த பின்பும் அவர்கள் பாவம் செய்தார்கள். தேவனுடைய இரக்கத்திற்கும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. தேவனுடைய கோபத்திற்கும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. இதற்கு முன்பு அவர்கள் தேவனோடும் மோசேயோடும் முறுமுறுத்தது போல இப்போதும் முறுமுறுக்கிறார்கள். தங்களுடைய இச்சைகள் நிறைவேற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஆசை. தேவனுடைய சித்தம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதில் அவர்கள் சிறிதும் ஆர்வம் காண்பிக்கவில்லை. அவர்கள் இருதயம் கடினப்பட்டது. தேவனுடைய இரக்கங்களினாலும் கிருபைகளினாலும் அவர்களுடைய இருதயம் உருகவில்லை. தேவனுடைய நியாய தீர்ப்புகளினால் அவர்களுடைய இருதயம் உடையவும் இல்லை. தங்களை ரட்சிப்பதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆர்வமாயிருந்தும் இஸ்ரவேல் புத்திரரோ தங்களை அழிவுக்கு ஒப்புக் கொடுத்தார்கள்.